கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 9:16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. அல்லேலூயா. இங்கே பவுலடியார் கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட, அது குறித்து மேன்மை பாராட்ட எனக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. காரணம், இது என்மேல் விழுந்த கடமை. அவர் மேல் மாத்திரமல்ல, ஆண்டவரை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் விழுந்த கடமை, டியூட்டி. சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சபைக்கு கொடுத்திருக்கிற பெரிய கட்டளை, கிரேட் கமிஷன் சொல்லுவாங்க. மத்தேயு 28:18-20. வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன பண்ணுங்க, உபதேசம் பண்ணுங்க. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது ஒவ்வொரு விசுவாசி மேல் விழுந்த கடமை. சொல்லணும், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அதுதான் இங்கே சொல்றாரு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு என் மேல் விழுந்த கடமை என்றார். அடுத்து சொல்றாரு, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. நாம் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருந்தால் நமக்கு ஐயோ. ஐயோன்னு சொன்னால் ஆபத்துன்றார். பழைய ஏற்பாட்டில் 4 குஷ்டரோகிகள் பேசிக்கொள்வாங்க. என்ன பேசிக்கிறாங்க? இன்றைக்கு நற்செய்தி அறிவிக்கிற நாள், நாம் மௌனமாக இருந்தால், சுவிசேஷத்தை நம்ம நற்செய்தி அறிவிக்காமல் இருந்தால் குற்றம் நம்ம மேலே சுமரன்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆகவே சுவிசேஷத்தை அறிவிக்கலைனாக்கா குற்றம் நம்ம மேல் சுமரும். சுவிசேஷத்தை அறிவிக்காமல் போனாக்கா நமக்கு ஐயோ. சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்முடைய டியூட்டியாக இருக்குது, சபையினுடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே இது வரைக்கும் நம்ம அறிவிக்காமல் இருந்தால் அறிவிக்க நம்ம ஒப்பு கொடுப்போம், அறிவிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவாராக. செபிப்போம். நேசி நல்ல தகப்பனே, இந்த நாள் கொடுத்த நல்ல எச்சரிப்பின் செய்தியாக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பது கடமை. அறிவிக்காவிட்டால் அதனால் ஐயோன்னு சொல்லி பார்க்குறப்பா. இது வரைக்கும் ஒருவேளை நாங்கள் அறிவிக்காவிட்டாலும் கூட இது முதற்கொண்டு, இந்த வசனத்தை கேட்கிற நாள் முதற்கொண்டு நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு நாங்கள் புறப்பட்டு போக உதவிச்சு பலப்படுத்து. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவர் அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.